நவம்பர் 17, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். The Lord will change your tears, He will give you happiness. சங்கீதம் 90 அதிகாரம் 14 வசனம். Psalm chapter 90 verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கின்றன. காலைதோறும் உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தேவ கிருபைக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் தமது கிருபையை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றி அருளுவார். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது. இரட்சிப்பின் பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தையும் கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகம் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நிரம்பி நியாய தீர்ப்புக்குள்ளாய் சென்று கொண்டிருக்கும் போது உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பியிருக்கிறார். இது தேவனுடைய பெரிதான கிருபை. உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபை உங்களை பின்தொடரும்படிக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் செய்து கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். Satisfy us in the morning with your unfailing love, that we may sing for joy and be glad all our days. My dear brothers and sisters, every morning God's graces are new. When you humble yourself in the presence of God every morning and wait for God's grace, the Lord will pour His grace upon you without measure. Today, in the eyes of the Lord, you too have found grace. The Lord has given you the privilege and grace to enter Christ, the ark of salvation. While this world is full of sins and going into judgment, He has filled you with peace and joy that the world cannot give. This is the great grace of God, so that the Lord's grace may follow you in all your life. Make a decision. As for me and my household, we will serve the Lord and commit yourself and your family to the hands of the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான கிருபைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தாவே வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து இருக்க ஒவ்வொரு நாளும் காலையிலே உண்மை நாங்கள் தேடுகிறவர்களாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே படிப்பவர்களாக தியானிக்கிறவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் தருகிற அந்த திருப்தியான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவ சமூகத்தில் அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை நீர் ஊற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் அப்பா. அப்பா உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவை நீர் தருவீராக ராஜா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பாக்கியத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தனுக்குற தரக்கூடாத சமாதானத்தை சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்கள் வீட்டார் முழுவதும் ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களாக அப்பா ஒவ்வொரு நாளும் காலையிலே உம்மை துதிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக உம்முடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக எங்கள் குடும்பம் காணப்படும்படியாக நீர் கிருபை தாரும். அதன் மூலமாக எங்கள் குடும்பங்களில் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ அன்பா உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்று வாழ திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட யார் யார் பலவீனத்தின் மத்தியிலே
கர்த்தாவே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த பலவீன கட்டுகளை கர்த்தர் மாற்றி ஒரு விசேஷித்த சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. உடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒவ்வொரு நாளும் காலை வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர், பதிலை தருகிறவராக இருக்கிறீர், சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த அற்புதங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லா பாக்கியத்தையும் பெற்றவர்களாக அவர் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் இந்த சமூகத்து முன்பாக அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஊற்றும் போது உடைய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் அவர்களை திருப்தியாக்கி அவளை இந்த உலகத்திலே வாழ வைத்தர விடுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை வாழ வைத்தர விடுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களில் நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக உமக்கு பயந்து உடைய பிள்ளைகள் வாழும்படியாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நல்ல ஒரு இல்லறத்தை உடைய பிள்ளைகள் கட்டி வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தியறலும். துதிகணம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.